வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். வெளிநாட்டு வியாபாரம் சம்மந்தமாக பயிற்சி 30 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் கலந்துக்கிட்டு சுமார் ஓரளவுக்கு கணிக்கப்பட்ட 18,000 பேர் எங்கள் பயிற்சியின் மூலமாக ஜெயிச்சிருக்காங்க ஏற்றுமதி வியாபாரத்தில். பொதுவாக ஏற்றுமதி வியாபாரம் உலகத்தில் 253 நாடுகள் இருக்குது. சின்ன 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 நாடுகளும் அதில் அடக்கம். ஆனால் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வியாபாரம் சுமார் 70 நாடுகளில் தீவிரமாக இருக்கே தவிர மீதி நாடுகளில் எல்லாம் இன்னும் பெரிய அளவு சாதிக்கலை. அதனால் வாய்ப்பு பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் ஒரு காலத்தில் ஒரு டாலரும் ஒரு ரூபாயும் சமமாக இருந்தது. 1000 ரூபா பெருமான பொருளை வாங்கணுன்னா வெளிநாட்டு இறக்குமதியாளர் $1000 கொடுத்து வாங்கணும். இன்றைக்கி ஒரு டாலரின் மாற்று மதிப்பு சுமார் 90 ரூபாய்க்கு போனதுனால 900 ரூபா பெருமான ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் $10 கொடுத்தே வாங்கிடலாம். அவர் $900 கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் அவருக்கு இந்தியாவின் பொருள் சீப்பாக கிடைக்கிது, ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. ஆனாலும் பேரம் பேசி வாங்கத்தான் செய்வாங்க, அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனால் மொத்தத்தில் ஏற்றுமதி வியாபாரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பெருசாக இருக்காது. சின்ன அளவுக்கு லாபம் இருக்கும். ஆனால் வருமானம் பெரிய அளவில் இருக்கும். வருமானம் காரணம் என்னென்னா, நம்பர் ஆஃப் பீசஸ் வாங்கிறது நிறைய வாங்குவாங்களே தவிர 5 பீஸு 10 பீஸில் வாங்க மாட்டாங்க. 50,000, 1 லட்சம், 2 லட்சம் இப்படி தான் வாங்குவாங்க. அதனால் நம்பர் ஆஃப் பீசஸ் அதிகமாக இருக்கிறதுனால குறைஞ்ச லாபம் கிடைச்சாலும் கூட அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐஇசி எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கினோம்னா அதை வருஷம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ரினியூவல்னு சொல்லக்கூடாது, அப்டேஷன்னு சொல்லணும். இந்த அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமே தவிர அப்டேஷன் வருஷம் பண்ணலைன்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இந்த உண்மையை ரொம்ப பேருக்கு தெரியல, இது புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்க காரணத்தினால